கிளி 50 பைசா, கிளி 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியும் சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ? வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கிட்டு பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். விடாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். சார் அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன் காலம் பிடிப்பேன். உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலைச்சல் கேஸா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, கிளிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. ஆதிசங்கரன் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவரை மாதிரி காவி கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்தரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜெயங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வைக்கிறேன். யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையில கிடைச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி. வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது வழக்கமா உங்க வீட்டுல ஏற்படுறதா. அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலிஞ்ச விஷயம்? அத்த காசம் எனக்கு ஒரு செய்யுங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ யாராவது இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே. என்கிட்ட சொல்லிட்டுப்பா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் ஏதாவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்புப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலி கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கி எடுக்கிற மகானதை பாரு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? உன் நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? நான் பணம் பேச அவ்வளவுதாயா? உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பார்த்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்துருக்கியா? ஒன்னாவே பார்த்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேட்கலையா, நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சியை சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம், உருவம், நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்க, நெத்தில அகலமா ஒரு குங்குமம் போட்டு, 8 கெஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும். கால்ல மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசோட குச்சி ஒண்ணு இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கணும்? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சொன்ன இருக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணா? வியாதி குழந்தைய வச்சு அந்த பொண்ணை புடிச்சிட்ட. நீ கிள்ளி ஆடுப்பா. பொதுவாவே எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும், எனக்கு
குழந்தைன்னா உசுறு. சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகணும்னு என் குலதெய்வம் மாரியம்மன் வேண்டிக்கிறேன். நம்ம குலதெய்வம் சங்கிலி கருப்பனுக்கு பொங்கல் வைக்கணும், படையல் படைக்கணும்னு கேட்டே. சங்கிலி கருப்ப மாரியப்பன் கொப்ப துப்ப எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சு படைச்சிருவான். கவலை விடு. நீ கதையை சொல்லுப்பா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கோர்ட்ல விவாகரத்துன்னு முடிவாயிடுச்சு. மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே என் முதலாளியோட தங்கச்சி தானா இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவன் பொண்டாட்டிதான். ஏதோ திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி. இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டிதான். தங்கச்சி தான். பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்டப்பிறவிங்க இருக்கிறது இல்ல? அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவரு சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரிவே கோட்டையம், என் பொஞ்சாலிக்கு புரிவே திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாலிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடையன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற. அவன் மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலர்னான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளையை கொடுத்துட்டானே தவிர. சரி அதை விடு. அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பண்ணி கட்டுறேன்? பொண்டாட்டியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். தங்கச்சியா இருந்தா நான் மட்டும் அடிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சுடலாமா? கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யார் நீ? சிகை அலங்காரம் சின்னசாமி. ஒட்டன்னு சத்தம் வந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். பந்தயமே இப்பதான் கட்டியிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்தி வேற திட்டுறியா? தொழிலாளரும் துடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம். அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். வர்ற வழி போற வழிதான் நானே வந்து கண்டுக்கிறேன். கண்ணே, உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு. நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மே. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது இல்ல சீதபேதி. சீதாபதி அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதின்னே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மகன் மேல என் மகன் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா. சொல்லி தொலைக்கிறது. நான் என்ன சொன்னேன்? 2 ஒண்ணத்தோடு சரியா தோட நடுவிரல. அப்ப வந்திருக்கிறவோ தியாகுவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். 2 ஒண்ணத்தோட ஆட்காட்டி வந்திருக்கிறவா தியாகுவோட பொண்டாட்டிதான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தமிழோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ உன் பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க ஏன் பாக்குறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை, அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தர பொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சி மாதிரி ஒரு காரியம் பண்ண. என்ன குருவாயூரப்பான்னு மலையாளத்துக்கு கத்தினாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதான்னு அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாம்பு குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் கொடுத்து பார்த்து வர்றேன். யாருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்த ஆட்டையா? ஏவா குஞ்சுவா ஏமா கொஞ்சம் தண்ணி கொண்டா. யோ, நீ சும்மாரியா? அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வலிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிச்சியா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா இருந்தாலே? விருந்தாளியும் இல்ல பெருச்சாளியும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா, நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறேன்? பாவக்காய் சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவ உன் பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ, இவ தலையில கைய வையா.
5 நிமிஷத்துல இவளை நான் ஒழுவழுன்னு பாக்கணும். ஏமா குத்து சுமாரியா அவ பாந்து எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது. அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் வரட்டேன். இருந்து சாப்பிட்டு போய சிச்சி காலங்காத்தா யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனிய செவத்து போச்சு. சீப்பா அடியே உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் மத்த இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம். ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ, இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே. சாராத்துக்கு என்னையா பண்ணுவ? இந்தா 2 ரூபாய் வச்சுக்க. ஏமாத்தினா வேலை கிடைச்சிருவேன். வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனோ. அப்படியெல்லாம் ஒண்ணு தப்பு தானே நடக்கலப்பா. வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவன் என்ன என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு முறமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவன் விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும் அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போயேன். அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன். நான் சொல்றத கேளு. உனக்கும் பொஞ்சாதிக்கும் ஒண்ணுமில்லைன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாகு, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச்சு பார்க்க உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க? அது இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? ஏய் ஆ